ஐயா வணக்கம். சிவபெருமான்னா யாரு? சிவபெருமான் எப்படி தோன்றினார்? சிவபெருமான் எப்படி தோன்றினார்? சிவபெருமான் எப்படி தோன்றினார்? அந்த சக்தி எப்படி தோன்றினார்? உலகமே தாயாக கருவாக இருக்கும் இந்த உலகத்திலே பேரொளியாக பிறந்தவர் சிவபெருமான். சக்தி அன்னை இரண்டு ஒளிகள். ஒளி என்று ஒன்று பிறக்கவில்லை என்றால் இந்த உலகமே இல்லை, 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 யாரும் இல்லை. அப்போ ஆதியில் பிறந்தது தேவன், தேவி, சிவபெருமான், சக்தி, ஒளி. அவர்கள்தான் சிவபெருமான். அவர்களின் ஒரு அடையாள சின்னமாக, ஒரு சிலையாக, ஒரு பொம்மையாக இருப்பதுதான் சிவலிங்கம். லிங்கம், லிங்கம், லிங்கமே சிவலிங்கம். அது லிங்கம் என்பது இந்த உலகத்தின் அடையாளம். இந்த உலகமே தாயாக இருக்கிற அந்த மாதாவின் அடையாளம். அந்த மாதாவாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே பிறக்கிற இரண்டு ஜோதி, சிவம், சக்தி. அந்த ஒளியே அந்த லிங்கத்தின் நடுவிலே வைக்கப்பட்டிருக்கும் ரெண்டு கண்கள், சிவம், சக்தி. அதற்கு மேலே சிவபெருமானின் ஒரு அடையாளமாக ஒரு முத்திரை, நாமம், பட்டை. அதற்கு மேலே அந்த அன்னையின் சக்தியின் தாயின் அடையாளமாக நெற்றியிலே குங்குமம். இதுதான் இறைவனின் அடையாள சின்னம். ஆனால் ஆண்டவன் இருப்பது அங்கே. விண்ணில் ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரம் இல்லை. யார் பிறக்கலன்னா? இறைவன் இந்த உலகத்துல ஒளியாக பிறக்கலன்னா எந்த ஜாதிக்கும் சரித்திரம் இல்லை. அப்போ இந்த இதெல்லாம் எதற்கு? இந்த சிலைகள் எல்லாம் ஒரு அடையாளம், உன்னை ஈர்க்கும். ஒவ்வொரு நாமமாக நீ முருகா முருகானா முருகர் இழுப்பாரு, நாராயணா நாராயணா நாராயணன் இழுப்பாரு. அது மாரி முன்னால பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகளின் போதனைக்கு அடிமையானவர்கள் தான் மதங்கள். ஆன்மீகவாதிகளின், ஆன்மீக ஞானிகளின் சொல்லலாம். போதனை 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 இன்றைக்கு போதைக்கு அடிமையாக்கி திசை மாறி வெறியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதனால் ஆன்மீகம் அழிந்து கொண்டு இருக்கிறது. உண்மையான ஆன்மீகம் அழிந்து கொண்டு இருக்கிறது. சிவபெருமான் இறைவன் வந்து விண்ணிலே ஜோதியாக பிறக்கார். கற்சிலைக்குள்ளும் கடவுள் இல்லை, கற்சிலைக்குள்ளும் கடவுள் இல்லை. கடவுள் என்று நாம் வணங்குகிறோமே மனிதர்கள், புனிதர்கள், ஞானிகள், அவர்களும் யாரும் கடவுள் இல்லை, 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 இல்லை. பிறப்பு இறப்பு ஒரு முறையே, மறுமுறை இல்லை, யாருக்கும் இல்லை, எந்த உயிருக்கும் இல்லை. மாண்டு போகிறவன் மீண்டும் பிறப்பது இல்லை. இறைவனுக்கு நிகரானவன் மனிதன் அல்ல, அல்ல, அல்ல. இறைவனே என்றும் பெரியவர், பேசும் தெய்வம், அருள் புரியும் ஆண்டவர் இறைவனை அன்றி மனிதன் எவனும் அல்ல. அப்போ இந்த உலகத்தில் வந்து அன்று பார்த்தீங்கன்னா அரசனை பூரா கடவுளாக்கிட்டாயா. அன்று ஆண்ட அரசர்களை எல்லாம் கடவுளாக்கினான். புனிதர்கள், இறைவன் திருவிளையாடல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொன்னானா பொய்யனாகிவிடு. அவர்கள் எல்லாம் கடவுளாக்கி விட்டார்கள் அரசர்களை. இன்று அரசியல்வாதியை கடவுளாக்கிவிட்டு இருக்காயா. இனி வருங்காலங்களிலே நிரந்தர அரசியல்வாதிகள் இல்லாத ஒரு மக்களாட்சி மலர வேண்டும். 5 ஆண்டுக்கு மேல் அரசு பதவி எவனுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் மக்களாட்சி. எல்லோரும் இந்நாட்டும் மன்னரே, யாராண்டாலும் மனிதரே. அவரவர்களுடைய மனசாட்சி தான் ஐயா அரசாட்சி. ஒருவன் அரசாட்சி பண்ண ஒரு நாட்டுக்கு வாராம்னா அவன் மனதுக்குள் பேர்ச்சியாகும்
பொதுநல சிந்தனைகள், எண்ணங்கள் அவனை உணர்வாக்கி இழுத்து கொள்ள வேண்டும். இன்னொருத்தன் ஆலோசனை சொல்ல வேண்டியது இல்லை ஐயா. அரசாட்சியிலே மனசாட்சி தான் அரசாட்சி. அது அரசாட்சி என்பது மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும், மக்கள் ஆனந்தமாக நம் ஆட்சி புரியும் நாட்டிலே வாழ வேண்டும், என்னாலும் இந்த மக்களுக்கு பொன்னாளாக இருக்க வேண்டும் என்று அரசாட்சி இருந்தால் மக்கள் மனமெல்லாம் மகிழ்ச்சி கொள்ளும், என்னாலும் பொன்னாளே. ஜெய் மாதாஜி. ஜெய் சாமி, சிவபெருமான் ஒளியாதான் இருக்கிறாரு. யா, சிவம் சக்தி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒளியா இருக்காங்க இந்த பிரபஞ்சத்துல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ அதுக்கப்புறம் எதுக்கு பாத்தீங்கன்னா சிலை வச்சு மக்கள் சிவனை வழிபடுறாங்க? அதாவது இந்த மனித பிறப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா ஆலயங்களே தேவையில்லை. இந்த மனித பிறப்பிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுகள் இருந்தாலும் இந்த மனம் என்ற ஒரு மனதுக்குள் இரு குணங்கள் இயங்குகிறது. மனம் ஒன்று, குணம் இரண்டு. இதிலே அவன் நல்லவனாகவும் வாழலாம், அவன் கெட்டவனாகவும் வாழலாம். இந்த மனித இனத்தை பக்குவப்படுத்த, பதப்படுத்த, அவனுக்குள் ஒரு ஆன்மீக பக்தியை, உணர்வை ஊட்ட ஒரு தாய் வீடாக ஆங்காங்கே இறைவன் மனிதனுக்காக இறைவனால் வைக்கப்பட்ட ஆலயம். இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தை படைத்து பெற்ற தாய், தன்னை பெற்ற தாய் தந்தை தன் பிள்ளைக்கு பெயர் விடுவது போல இந்த உலகத்தை படைத்து ரட்சித்து காக்கும் தாய் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்டு முதல் வீடு வரை, ஊர் வரை, கிராமம் வரை அனைத்துக்கும் உயிருக்கும் பெயரிட்டவன் அந்த ஆண்டவன். யாரு? கடவுள். அத்தனை நாட்டுக்கும் பெயர் விட்டது கடவுள். அப்போ அப்படி வைக்கும்போது இந்த மனித இனம் தீய குணத்தில் போகாமல் இருக்க, அவனை பக்குவப்படுத்த, எல்லோரும் ஒன்று கூடி ஆனந்தமாக சந்தோஷமாக தன் மனதில் இருக்கிற வேதனை வெறுப்புகளை அந்த ஆலயத்தில் வந்தவுடன் தன்னாக்கில் ஆட்டோமேட்டிக்காக வெளியில வரும். அதையெல்லாம் வெளியிலே கொட்டிவிட்டு திரும்ப புதிதாக ஒரு நல்ல எண்ணத்தையும் நல்ல சிந்தனைகளையும் ஒரு மன தைரியத்தையும் அந்த ஆலயத்தில் வணங்கும் போது கிடைக்கிறது, கிடைக்கும். அதற்குத்தான் ஆலயம் நிச்சயிக்கப்பட்டது. யாரு? இறைவன். இந்த மனிதனை பக்குவப்படுவதற்கு, இந்த மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு, மன மகிழ்ச்சி அடைய செய்வதற்கு ஆலய வழிபாடையா. அதற்குத்தான் ஆலயம். கேளுங்க ஐயா. ஒண்ணு, சாமி அங்க இருக்காரா, அங்க இருக்கா, எங்க கேட்கலா? நான் சொல்றது கேளுங்க. ஒவ்வொரு ஆலயங்களிலும் பூஜை பண்ணி கொண்டிருக்கும் சிவலிங்கம் முதல் பெருமாள், அந்த சாமி, இந்த சாமி, ஏகப்பட்ட சாமிகளுக்கு பூஜை, புனஸ்காரம், அபிஷேகம் அது என்று பண்ணி கொண்டிருக்கும் அந்த கற்சிலை. கற்சிலை அறியுமா கடவுளை? அதற்கு என்ன பெயர் என்று தெரியுமா? உன்னை அறியுமா? இந்த உலகத்தை அறியுமா? நீ செய்த நன்மை தீமை அறிந்து உனக்கு அருள் புரியுமா? இந்த சிலைகள் உண்மைகள் உறங்காது விழித்து கொண்டே இருக்கும் இறைவனின் கண்கள் விண்ணில் ஒளியாக. இறைவன் கண்கள் விழிருக்கு விண்ணில் ஒளியாக. இங்கே சிலையை நீ வணங்குகிறாய். சிலை அறியாது, ஒளி அறியும். உன் உடலிலே ஊடுருவுகிறார், அந்த ஒளியிலே நீ வழி நடக்கிறாய். உன் உடலெல்லாம் வெப்பம் என்கிற அந்த பகவானுடைய வைப்ரேஷன் பவர் உன் உடம்பிலே ஊடேறும் போது உன் உள்ளத்தில் ஊடேறாமல் இருக்குமா? இயற்கை கூட, இந்த இயற்கை கூட இறைவனின் முகம் கண்டு தலை வணங்குகிறது. தலை வணங்கி இறைவனை வணங்குகிறது. ஐயா, உமது வெப்பம் பட்டவுடன் நாங்கள் இந்த பூமியிலிருந்தே நீரையே உரிகிறோம். உமது ஒளி படவில்லை என்றால் ஒரு சொட்டு தண்ணியே உருவ முடியாது. அதுபோல் நம்ம உடம்பும் சூடு ஏற ஏற எதை குடிக்கும் ஐயா? தண்ணிய. இன்னைக்கு ஏறி உலகத்தெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கான்னு கொஞ்ச நாள் சாவ போறான். இன்னும் கொஞ்ச நாள் இவனுக்கு பெடிகிரி தாயா திங்க வரான். விவசாய நிலத்தை பூரா அழிச்சுட்டு கம்பெனி ஏர்போர்ட் அது இதுன்னு கெட்டி அதெல்லாம் சோறு போடுமா? இனிமேல் பெடிகிரி தான். கொஞ்ச நாள் கழிச்சு நாளைக்கு நாய் தின்னுட்டு இருக்கு பெடிகிரி, பூனை. மனிதனுக்கும் விளை நிலங்களை அழித்தால் பின்னாளில் பெடிகிரி தான் சாப்பாடு. பெடிகிரி தினமே உடம்புல என்ன இருக்கும்? மாறிக்கிட்டு இருக்கு. சரியான உலகலைக்கு வரணும்.
அப்போ சிலைகள் வந்து வழிபாட்டுக்கு, அதுவும் இன்னைக்கு தேவையில்லாத ஏகப்பட்ட பேரு இதை ஒரு பெரிய தொழில ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலைய வச்சா போதும், வச்சுக்கிட்டு அது மாலைகளே போட்டு மாட்டுல கறவை மாட கறந்த மாதிரி பல பரிகார திட்டத்தை போட்டு நல்ல நோட்டை எண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எத்தனை பேர் ஆன்மீகங்கிற பேர்ல சிலையை வச்சுக்கிட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டு அந்த மக்களை ஏமாத்தி, இன்னும் இந்த மக்கள் விழிப்புணர்ச்சி அடையவில்லை. உன் தலை விதிதான், உன் மதிதான் உன் தலை விதி, உன் விதிதான் உனக்கு வழி, வேற வழியே கிடையாது. ஏன்னா ஆண்டவனை வணங்கும் போது நீ நல்லவனா வாழலாம், உன் மனம் மாறும். அண்ணாமலை ஏன் சுத்துறாங்க? சுத்த 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 எனக்கு நல்ல புத்திய உடையா, எனக்கு வழியை காட்டியா, என் வழி எனக்கு ஒளியாக இருக்க வேண்டும், எனக்கு நல்ல வழியை காட்டையா. ஏன் வணங்குகிறோம் இறைவனை? அதுபோல் நம்ம தீய குணங்கள்ல இருந்தாலும் அதுல இருந்து மாறி வரணும். மனம் ஒன்று குணம் இரண்டு, மனம் மாறும் புத்தி உண்டு, அறிவு உண்டு மனிதனுக்கு, மனம் மாறலாம். இன்னைக்கு என்ன, இறைவனுக்கு மயிரத்தான் கொடுத்தான், மனசை கொடுக்கல. நெத்தியில பட்டையும் கோட்டையும் தான் நிறைய போடுறான். பட்டைக்குள்ளையும் கோட்டைக்குள்ளையுமே கடவுள் இருக்காரு, உன் மனதுக்குள் இருக்கிறார். இறைவனை உள்ளத்தில் பூஜிக்க வேண்டும், உயிர்களை நேசிக்க வேண்டும். இந்த மனிதனாக பிறப்பவன் மனித தர்மத்தோடு மனசாட்சியோடு வாழ்ந்தால் இந்த உலகத்தையும் அறிவான், அந்த சிவபெருமானாக இருக்கும் அந்த அருட்பெருஞ்சோதியே கடவுள் என்பதையும் அறிவான். அந்த அருட்பெருஞ்சோதி நாயகியே, விண்ணில் பிறக்கும் ஜோதியே, நம்ம சாமி, நம்ம குல தெய்வம் என்று நினைப்பான். உண்மையான கடவுளை அறிவான். இவன் மடையனாக மூடனாக இருக்கும் தண்டி கடவுளை அறிய மாட்டான். சாமி, சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும்? முறையாக இறைவனை முறையாக வழிபட முதலை நம் உள்ளத்தின் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனதை, இந்த மனம் வந்து ஒரு அடங்கா மனம், அடங்கா மனம். இந்த அடங்கா மனதை அடக்கிவிட்டு இந்த பிரபஞ்சத்தை, உலகத்தை அறிய வேண்டும். மனித வாழ்க்கை என்ன என்பது, அது எவ்வளவு காலம் என்ன என்பதை இந்த மனம் பரிபூரணமாக உணர வேண்டும். பிறப்பு இறப்பு என்கிற அந்த இடையில் நடக்கும் நிகழ்வுதான் மனிதன வாழ்க்கை என்பதை உணர்ந்து, இறைவா, அற்புதரே, இந்த உலகையாளும் தெய்வமே, என் உள்ளத்தில் அரசாட்சி புரிய வேண்டும். அதாவது நம்ம இறைவன் நோக்கி ஐயா ஐயா என்று கும்பிடுகிறோம். மேல் நோக்கி நாம் இறைவனை வணங்கினாலும், ஏன்னா அவர் மேல இருக்காரு, அதனாலதான் கையை மேல தூக்குறோம். மேல் நோக்கி இருக்கும் வணங்கும் அந்த இறைவன், அந்த விண்ணிலே இருக்கும் அந்த ஞான சூரியன், அந்த ஞான சக்தி, சிவம் சக்தி, அந்த இறைவன் நமக்கு நல்ல அருளை போதிக்க எங்கே வருகிறார்? நம் மனதில், அறிவோடு மனதோடு வருகிறார். வரும்போது என் உள்ளத்தில், இறைவா, என் உள்ளத்தில் அரசாட்சி புரிய, இறைவனே நம்மகிட்ட வர வைக்கிறது, வணங்குவது, அரசாட்சி புரிய வேண்டும். எனக்கு நல்ல புத்தியையும் நல்ல உடம்புக்கு சக்தியையும், உழைப்பதற்கு சக்தியையும், மனதிற்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் அப்பா இறைவா என்று தொழுதாலே போதும். மனக்கட்டுப்பாடுன்னு வந்துட்டாலே ஒரு பொறுமை, அமைதின்னு வந்துவிடும், கோபம் தாழ்ந்துவிடும். இதுதான் நாம் இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு, வேண்டினால் மட்டும் போதாது, வேண்டிக்கிட்டு உண்மை, அன்பு, தர்மம், கடமை, மனசாட்சியோடு வாழ்ந்தால் இறைவன் என்றும் உன்னோடு உன்னோடு உன்னோடு. வேற என்னைய சொல்ல? அடுத்த கேள்வி, சிவபெருமானுக்கு பட்டை போடுறாங்கல்ல, அது எதுக்கு போடுறாங்க? அப்படி போறதுனால நமக்கு என்ன நன்மை நடக்குது மக்களுக்கு? ஜெய் மத, அதாவதுமா பக்தி. அதாவது நம்ம வந்து சாமி, இறைவன் என்பவர் எப்போதும் நம் மனதோடு இருக்கிறார், நம்ம நினைச்சு கொண்டே இருக்கோம்.
இது மாதிரி கடவுளை எங்க போனாலும் அந்த சாமியை நோக்கி கும்பிடுறது அவருடைய நினைவு நமக்குள் வைப்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. உண்மையான பக்தியோடு வணங்குறவங்க உள்ளத்துல இறைவனுடைய அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும், எப்போதும் இருக்கும். அப்ப அது போல நாம வீடுகளில் வைத்து சாமியை வணங்குகிறோம், போட்டாவை வணங்குகிறோம். இது மாதிரி ஆலயங்கள் வரும்போது அங்கே ஒரு சிலை ஆலயம், அருள்மிகு கங்கை அம்மன். கங்கைன்னா ஒரு நதியின் பேராலே கங்கை அம்மன் ஆலயம். அப்ப இந்த ஆலயத்தை கண்ட உடனே கையெடுத்து வணங்குறோம். அப்போ ஆலயம் என்று நாம் அங்கே போகும்போது, ஒரு ஆலயத்துக்குள்ளே போகும்போது அங்கே பிரசாதம் பிரசாதம் என்று ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதாவது ஒன்றை நாம் போகும்போது இறைவன் வணங்கும் போது நமக்கு ஏதாவது இந்த ஆலயத்திலிருந்து ஒன்றை கொடுக்கணும். அந்த ஒன்றையும் இருக்கும்போது அது திருநீராக விபூதி என்பார்கள், அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் நம் ஆலயங்களிலே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகமே தாயாக கருவாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் அடையாளம். இந்த பிரபஞ்சத்தின் அடையாளம் தான் சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்திலே சிவத்தின் அடையாளமாக திருநாமம் ஒரு பட்டை போடுகிறோம். இது ஒரு பக்தியின் வெளிப்பாடாகும். ஆலயத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு போகும்போது பட்டை இல்லாம போவோம், வெளியில வரும்போது பட்டையும் நெற்றியிலே அன்னை சக்தியின் அடையாளமாக, சிவம் சக்தி இருவரின் அடையாளமாக இந்த இடத்துல பொட்டு வைத்தாலே அது ஒரு அழகாக இருக்கும். அது ஒரு கலை அடையாளம்தான். அந்த நேரத்துல ஒரு பக்தியின் அடையாளமாக நாம் நெற்றியிலே போடுகிற ஒரு திலகம் என்று கூட சொல்லலாம். இப்ப பெருமாளுக்கு பார்த்தா மேல பார்த்து ஒரு கோடை போட்டு, நானும் பட்டை போட்டவன் தான் ஒரு நேரம். இப்பந்தான் வேண்டாம், அதெல்லாம் போதும் போட்டோம். அதுவும் 60க்கு பிறகு நீ என்ன போதும், இனி நமக்கு பட்டையும் வேண்டாம் கொட்டையும் வேண்டாம். இறைவன் மனிதன் உள்ளத்தில் இருந்து வழி நடத்தும் போது வெளியிலே பட்டையும் கொட்டையும் வேஷமும் போட்டு எதற்கு? இந்த உள்ளத்துக்கு திரை போடுவது பெரிது, உடலுக்கு வேஷம் போடுவது எளிது. அப்போ அது வேஷம் என்றும் சொல்ல முடியாது. நெற்றியிலே போட்டு ஒரு பொட்டும் வைத்தால் அது பக்தி. அதற்கு மேலே அங்க இங்க அங்கேயும் போட்டு அதுக்கு என்னதையா நீங்க தான் சொல்லணும். விட நான் சொன்னா கோவப்படுவானுவேன், வெறுப்படைவார்கள் உண்மையை சொன்னா. அப்ப அந்த நெத்தியிலே பக்தியின் அடையாளமாக அந்த இறைவனின் நாமத்தை சொல்லி ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயணா, பெருமாளே, முருகா, வைகுண்டா, எத்தனை 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 நாமங்கள் ஐயா, அத்தனையும் இறைநாமம். அந்த நாமத்தை சொல்லி பக்தியின் ஒரு அடையாளமாக நெற்றியிலே போட்டுக்கொண்டு நல்ல புத்தியோடு நாம் வாழ்வதற்கு பட்டை போடுவதனால் தவறு அல்ல, போடணும். சாமி, இப்போ பாத்தீங்கன்னா சிவபெருமான் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஏலியன் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? என்னது ஏலியன்? ஏலியன்னா வேற்று கிரக வாசியம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்லாம் போடுறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா, அதாவது இறைவன் அதான் இந்த உலகம் மாயையாகவும் சூட்சமமாகவும் இருக்கிறது. சூட்சமம் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. நம் கண் பார்வை எதில் இருக்கிறது? பார்வையில் இருக்கிறது. நம் உடலிலே அங்கங்கள், இந்த பாடியிலே எவ்வளவோ உறுப்புகள் இருக்கிறது. இந்த உறுப்புகளிலே ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது. கால் நடக்கிறது, கை அசைகிறது, வேலை செய்கிறது, சாப்பிடுகிறது, அழுக்க தேய்ச்சி விடுது, என்னெல்லாமோ பண்ணுது. நரம்புகள் அங்கே இரத்தத்தை ஓட செய்து கொண்டு இருக்கிறது. அங்கே நுரையீரல் காற்றை உள்ளே தள்ளி கொண்டிருக்கு. கிட்னி வேலை செய்து, இன்னும் உள்ள சிறுகுடல், பெருங்குடல், இன்னும் எத்தனை குடல்,
அத்தனையும் அதன் வேலையை செய்தாலும் அத்தனையையும் இயக்கும் ஒரு இயக்கமாக இந்த மனம் இருக்கிறது. அத்தனையும் இயக்கும் ஒரு இதாக இந்த மனம் இருக்கிறது. அப்ப இந்த மனம் சரியான நிலையில் இருந்து, இந்த பார்வை என்பது, நாம் ஒரு மரத்தை பார்க்கிறோம், மரத்தில் உள்ள இலைகளை பார்க்கிறோம், பூவை பார்க்கிறோம், காயை பார்க்கிறோம். மேல பார்ப்பதோடு சரி, கீழே பார்ப்பது இல்லை. அதற்கும் கீழே அந்த விதை எப்படி உருவானது, எப்படி வந்தது, என்னது. ஒரு பூச்சை பார்க்கிறோம், புழுவை பார்க்கிறோம், அது பாட்டு போகுது வருது. இது ஏன் பிறந்தது, இது என்ன செய்தது, மேலோட்டமாக பார்ப்பது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பது, முழுமையாக ஒன்றை அறியும் வரை அது பற்றிய சிந்தனை முழுமையாக நம் அதற்குள் செலுத்தினமே. ஆனால் கண் பார்க்க மனம் சிந்திக்கும், பார்ப்பதோடு சரி, கண் பார்ப்பதோடு சரி, சிந்திப்பது இந்த மனம், சிந்திப்பது இந்த மனம். அப்ப இந்த மனமானது என்ன செய்யுது, எல்லோத்தையும் அறிந்து புரிந்து தெரிந்து ஒரு வாழும் அற்புதமான ஒரு மனம். அப்ப இந்த மனம் பார்வை, ஞானப்பார்வை, ஊனப்பார்வை. மேலோட்டமாக பார்ப்பது ஊனப்பார்வை, அதை ஆழமாக முழுமையாக கரெக்டான சிந்தித்தால் அது ஞானப்பார்வை. அப்போ இந்த பார்வை நாம் பார்க்கும்போது அப்ப எங்கே இருக்கு, நம் பார்வையில் இருக்கு. அப்ப கரெக்டா முழுமையா அறியணும்னா நல்ல பார்வையில பார்த்தா இந்த உலகம் உனக்கு சொர்க்கமாக இருக்கும். ஆனா ஊனக்கண்ணால் பார்த்தால் நரகமாக இருக்கும். ஏன்னா இறைவன் இந்த உலகத்தை சொர்க்கமாக படைத்தும் நம் வாழ்க்கை நரகமாக உண்மையான ஆன்மீகம் இன்னைக்கு இருக்கா, மலர்ந்திருக்கா? ஆன்மீகம் வளர்கிறதா? இன்றைக்கு இந்த நாட்டிலே சூனியம் நன்றாக வளர்கிறான்னு பார்த்தா சூனியம்தான் வளர்ந்து கொண்டிருக்கே அன்றி ஆன்மீகம் வளரவில்லை. ஆன்மீகம் வளர்ந்திருந்தால் இந்த பூமியிலே சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, கொலை இருக்காது, கொள்ளை இருக்காது, வழிப்பறி இருக்காது, கடத்தல் இருக்காது, கற்பழிப்பு இருக்காது, நோயும் இருக்காது. நோய் வருமுன் காக்க வேண்டும், வறுமை இல்லாத இருக்க வேண்டும். மனிதனுக்குள் என்னையா வேறுபாடு இருக்கு? மனிதனுக்குள் என்ன வேறுபாடு இருக்கு? மனிதனை நேசிக்கிறானா? மனிதனாக பிறப்பது பெரிதல்ல, மனித தர்மத்தோடு வாழ்வது பெரிது. மனிதனுக்கு மனிதன் ஒருவருக்கொருவர் தர்மத்தை கொடுத்து வாழ வைப்பதுதான் கடவுளுடைய கணக்கே. சாமி, இப்போ மகா சிவராத்திரினா என்ன, நவராத்திரினா என்ன? மகா சிவராத்திரி, சிவராத்திரி சிவராத்திரி அனுதினமும் சிவராத்திரி தான். ஐயா, இந்த உலகத்துல இறைவனுக்கு பல விதத்திலே நாம் விழாக்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். எல்லா சாமிக்கும் கொண்டாடுவோமா? சாமிக்கும் கொண்டாடுதான், ஆசாமிக்கும் கொண்டாடுதான், எல்லாத்துக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்திலே ஆதியில் தோன்றிய சிவம், ஆதியில் தோன்றிய சிவம், ஆதி சிவம், ஆதி சக்தி என்று இந்த சிவம் சக்தி என்று இருக்கக்கூடிய ஆண் பெண், ஆண் பெண்ணின் மகத்துவத்தை வெளிப்படுத்தும் ஒரு நாளாக, ஆண்மையின் மகத்துவம், பெண்மையின் மகத்துவம் என்று இந்த மகத்துவத்தை வெளிப்படுத்தும் ஒரு நாளாக அன்று மகா சிவராத்திரி, சிவத்துக்கு ஒரு உகந்த இறைவனை வணங்க ஒரு நாளாக அன்று இறைவனை வணங்குவதற்கு இந்த மனதிலே இறை இல்லாமல், வயிற்றிலே இறை இல்லாமல், இறை இல்லாத நிலையே ஒரு இறைநிலை இருக்கு. இறை இல்லாத நிலையில் ஆண்டு முழுக்க சாப்பிடுகிறோம். அன்று ஒரு நாள் விரதம் இருந்து அந்த இறைவனை முழுமையான ஒரு நிலையில் தியானிக்கும் போது நம் உடல்
பரிசுத்தம் அடைகிறது. அதுபோல் ஆணை, ஆண் என்கிற மதிக்கும் ஒரு நாளாக, சிவமில்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவமில்லை, ஆணும் பெண்ணும் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை உயிர் என்பது போல, அன்று அந்த ஆண்டவனாகி இருக்கிற ஆதி சிவம் என்று தோன்றிய அந்த இறைவனுக்கு, அந்த ஆண்மைக்கு ஒரு சக்தி மதிக்கும் நாள் கூட சொல்லலாம். ஆண்களே ஒரு மதிக்கும் நாள். நவராத்திரி என்று பெண்மையை மதிக்கும் ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். அப்ப இந்த நாளிலே இறைவனை வணங்கினால் உன் உடலும் உள்ளமும் பரிசுத்தமாகும், இறை அருளும் நிச்சயமாக நாம் விழித்திருந்து அந்த இறைவனை வணங்கும் போது கிடைக்குமா கிடைக்காதா? அதுமாரி இறைவனை வணங்கக்கூடிய அதுவும் ஒரு திருநாள், ஒரு நன்னாள், ஒரு பொன்னாள் மகா சிவராத்திரி. அடுத்தல நவராத்திரி என்பது பெண்மையை, தாயை, இந்த உலகமே தாயாக கருவாக இருக்கும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் அத்தனையும் தாயே, ஒரு பெண்ணே தாயாக வந்து இந்த உயிர்களை பெற்றிருக்கிறாள். உலகமே ஒரு தாய். உலகத்தில் பிறக்கும் அருட்பெருஞ்சோதியே நம்ம சாமி என்பது போல 9 நாள் கொலுவிருந்து பெண்மையை, அந்த அன்னையை போற்றும் ஒரு அற்புத நாளாக தாய் இனத்தை, தாய் தான் கரு, தாய் இல்லாமல் நான் இல்லை மாதிரி ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு தாயாக அந்த சக்தி, ஆதி சிவம் சக்தி என்கிற கூட அந்த தாய் பெண்ணாக அவதாரம் ஒவ்வொரு உயிர்களுக்கும் எடுத்ததின் ஒரு அடையாளமாக கொலு என்று வைப்பார்கள். அந்த கொலுவிலே முதலில் வைக்க வேண்டியது உலகம். இந்த பிரபஞ்சமாக இருக்க உலகம், அந்த உலகத்திலே பெருக்கும் சிவம் சக்தி, மெஞ்ஞான சூரியன், மெஞ்ஞான சக்தி, அந்த ஞான ஒளி, அந்த ஒளியின் மகிமையின் அவருடைய நாமம் தான் நாம் வணங்குற அத்தனை பேரும். அவரு தான் அருள் வாங்குது. அவரு மண்ணிலே வணங்கிறோம், விண்ணில் இருந்து அருள் புரிகிறார். அப்போ முதலில் உலகம், அந்த உலகத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வைத்து அதற்கு அடுத்தால இந்த உலகத்தின் படைப்பின் அடையாளங்கள். ஃபர்ஸ்ட்லே இயற்கை, கடல், மலைகள் இங்கே வைக்கப்பட வேண்டும். அந்த கொழுவிலே முதல் தோன்றியது என்ன? பூமி, அதிலே மலை, கடல், இயற்கை அன்னை என்று சொல்லக்கூடிய மரம், செடி, கொடி, மரங்கள். அடுத்தல எறும்பு முதல் யானை வரை எத்தனை உயிரினங்கள் இருக்குது, அத்தனை உயிரினங்களும் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தால பறவைகள், அடுத்து கடைசியாக அதிலே மனிதர்களுக்கு அங்கே முதல் தாயாக வைக்க வேண்டியது சப்த கன்னிகள். இந்த உலகத்திலே முதலாக தாயாக, சப்த கன்னியாக அந்த இறைவனே சக்தியே பெண் அவதாரமாக எடுத்து ஆங்காங்கே உலகெங்கும் சப்த கன்னியா ஒவ்வொரு தாயும், கடவுளே பெண் உருவத்தில் எப்படி அழகு, ஒவ்வொரு பெண்ணும் ஒரு அழகாக இந்த பூமியிலே வந்து சிவம் என்கிற பகவானின் அருளால் கருவுற்று நம்மளை எல்லாம் இந்த மனித குலத்தின் தாயாக பெற்றதின் அடையாள சின்னமாக இருக்கும் சப்த கன்னியை முதலில் வைக்க வேண்டும். வைத்துவிட்டு அதன் பின் ஞானிகள், மகான்கள், யோகிகள், சித்தர்கள், இந்த நாட்டிலே ஆண்ட அரசாட்சி புரிந்த நல்ல அரசர்கள், தீயவனுக்கெல்லாம் இடம், நல்லவர்களுக்கு அடுத்தால பகுத்தறிவாளர்கள், பொதுநலவாதிகள், பொதுநல சிந்தனையாளர்கள், அரசியல்வாதிகள், பொதுநலவாதிகள், இவர்களையெல்லாம் அங்க வைத்து இறைவன் படைத்த அந்த பிரபஞ்சத்தின் மொத்த
மொத்த உயிர்களையும் டோட்டலாக அங்கே வைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துறது, அன்பு செலுத்துறது. இந்த உள்ளத்தில் அத்தனை உயிர்களையும் இந்த மனங்கள் வரிசைக்கா இருக்கிறது பொம்மை தான், அவங்கெல்லாம் போயிட்டாங்க. போனாலும் நம் உள்ளத்தில் மீண்டும் பிரதிபலிப்பது, நம் உள்ளத்தில் பயிராவது விதையாக முளைப்பது, ஒவ்வொன்றை காணும் போது அவர்களுக்கு நம் மனமும் மகிழ்ச்சி அடைகிறது, அங்கே இறைவனும் மகிழ்ச்சி அடைகிறார். என என்றைக்கு ஒருவன் எல்லா உயிர்களும் தன் உயிர் போல் நேசிக்கிறானோ அப்பந்தான் இறைவனுடைய அருளை பெற வேண்டும். இது ஈல்ல, இது எறும்புல்ல, ஏன் படைத்தான் என்பதை முழுமையாக அறிந்தால் அது ஒரு ஞானக்கண் பார்வை. அது மாதிரி காது கேட்கும், இங்கே பதியும். அது மாதிரி நம்ம உறுப்புகளுடைய செயல்பாடுகளே இந்த மனம்தான் பக்குவம் பெற வேண்டும். ஓகே ஐயா, நன்றி ஐயா.